ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு vlogல வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம vlog போட்டு 3 வாரம் ஆச்சு. 3 வாரம் கழிச்சு இப்பதான் போடுறோம். 3 வாரமாவே நம்ம ஆளு வீட்ல இல்ல. ஆமாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஓகேங்களா? ஆடாத அவுட் ஆஃப் அடிக்கடி ஸ்டேஷன். எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, வாழ்க்கையில ரொம்ப ஆடாத, மேலே வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்பயே சொல்றாங்க, நான் ஆடலை. ஸோ இப்போ பேக் டு அபுதாபி வந்திருக்காங்க. அதனால தான் நிறைய ஷார்ட்ஸ் குறைஞ்சிருக்கும். இவர் இருந்திருக்க மாட்டார். நானும் அச்சுவுமே நிறைய இருந்திருப்போம். அண்ணா மிஸ்ஸிங்காகவே இருந்திருப்பார். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஓகே, இது ஒரு சுட சுட சண்டே விளாக். இவங்களுக்கு சண்டே வராதுல்ல. ஓகே, நம்ம எடுக்கிறது வந்து சண்டேங்க. அதை போஸ்ட் பண்ணுறது வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேவாக இருக்கலாம். என்னைக்கு நீங்கள் இந்த விலாகை பார்க்குறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க, சண்டே விலாக். ஓகே, எல்லார் வீட்லேயும் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இந்த முறை பொங்கல் செலிப்ரேஷனே போட்டிருக்க மாட்டேன். ஈவன் பானை வச்சது கூட போட்டிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால வீட்டோட நானும் அச்சும் சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ பெருசாக எதுவுமே எடுத்து போடலை. ஓகே, இது ஒரு சண்டே விலாகு. என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம துபாயில் வாரம் இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கும்போது நிறைய சர்ப்ரைசஸ் வரும். அதுவும் நம்ம உடைய சேனலில் வந்து முதல் முறையாக என்ன ரோல் அது? கேமியோ ரோல். நிறைய கேமியோ ரோல்ஸ் இந்த விலாகில் வர போகிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்ல மாட்டோம். நீ நானே வாய விட்டேன் பாதி. அப்புறம் என்னடா? சரி, ஓகேங்க, வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சண்டே வந்து ராகி இடியாப்பம், துருவன தேங்காய், சர்க்கரை முடிஞ்சு போச்சு. ஆனால் அஸ்வின் மட்டும் இதில் கலந்துக்கல. வாங்க சாப்பிடலாம். நான் முதல்ல சாப்பிட்டுட்டேங்க. ஏன்னா எனக்கு பசி, காலையில் எழுந்த உடனே சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்தது இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அவங்கெல்லாம் ஆவி பறக்க சுட சுட சாப்பிட்றாங்க. நம்ம ஆறி போன பிறகு சாப்பிட்றோம். வாட் இஸ் திஸ் செல்லம்மா? எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம்? அது முகராசின்றதை விடடா இவங்களுக்குலாம் எழுதப்படாத சட்டமாகி போச்சுடா பாவம். எல்லாருக்கும் பசி ஆறிட்டு அவங்க பசி ஆறும்போது சாப்பாடு ஆறி போயிருக்கும். என்னமா ஒரு கவிதை ஆட்டோலயே தான் போல இருக்குது. சரி, ஓகேங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னும் நாங்கள் வந்து ரெடி ஆகலை. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காஸ்டியூம் எடுத்து வச்சிடலாம். ஐயோ செல்லம்மா, பரவாயில்லையா? என்ன பரவாயில்லையா? நீ ஏதோ சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ்ன்னு, நான் காஸ்டியூம் பண்ணிட்டேன். பட் நம்ம எங்கே போகிறோம், அந்த கேமியோ ரோல்லாம் யாருன்றது தானே செல்லம்மா சஸ்பென்ஸு. காஸ்டியூம்னா சஸ்பென்ஸ் கிடையாது இல்லை, ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டோம். சர்ப்ரைஸாக வந்து நம்ம கொண்டு வருவோம். எடுத்து வைக்கிறோம் சாப்பிட்டுட்டு. சரிங்களா? இங்கே கட் பண்ணுறோம், அங்கே திறக்கிறோம். இருக்கிறதுலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? ஆமாம், எனக்கு புடவையே இல்லை. ஆமாம் செல்லம்மா, புடவை இல்லை தான். அது சொல்லி என்னையா வந்து கஷ்டப்படுத்துகிறேன். நான் வாங்கித்தரேன். எப்படின்னா இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே ஒரு ஒரு 15 புடவையாவது வாங்கித்தரேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இந்த புடவை கட்டவா? இப்போ ரேர் காம்போ செமையாக இருந்துச்சுலம்மா. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோக்கு ஒரு சாரி கட்டினதுல. ஏது? இருப்பாரு, பொங்கல் கட்டினதா? வந்தார்கள் போனார்கள் நேத்து. பாடாதீங்க தம்பி ப்ளீஸ். இதோ செல்லம்மா, இதை நான் கட்டிட்டேன். ஆமாம் செல்லம்மா, நீ கட்டிட்ட. பட் ஆனால் அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு அழகாக கட்டி நான் பார்க்கல. இதை நீ கட்டிக்கும். நிறைய பேர் வந்து இல்லை ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இது இதிகால இருக்கான்னு கேட்குறீங்க. இந்த சாரி இதிகால இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் கபோர்டில் இருக்கு. ஏ போடா, பரவாயில்ல, நான் மை பூசிக்கிறேன். மை பூசும் கண்களுக்கு இன்று தான் வந்த நாள். செல்லம்மா, அயன் ஒரு நிமிஷம் டாடி, இந்த வீடியோ நீ காப்பிரைட் வரோடாம. ஏன் செல்லம்மா இப்படி பண்ற? கம்மன் இருக்க மாட்டியா? ஒரு மனுஷனை இப்படியா பண்ணி வைப்பாரு அந்த இளையராஜா? ஒரு சந்தோஷத்துல ஒரு பாட்டு கூட பார்க்க முடியல. அவர் பேர் சொன்னல்லவா, அவரு ரொம்ப பாருங்க. இது வந்து கோட்டா சாரி. கோட்டாசாரிங்க. எப்ப பார்த்தாலும் பட்டு புடவை ஒரே மாதிரி எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கோட்டா? டிஎன்பிசி கோட்டாவா? நல்லா இருக்கா? இந்த சாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் என்ன,
இதிகால கிடைக்குமான்னு சொல்லிட்டு. பட் இதிகால கிடைக்காது. ஆனால் அந்த saree நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா வந்து கிடைக்கும். இந்த சாரியுடைய காஸ்ட் என்னன்றதை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்கிறோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் நீங்கள் அந்த ரேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதில் வந்து 125% அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 65 டேஸில் டெலிவரி கிடைக்கும். அப்புறமா பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு 75% பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அந்த saree கிடைக்கும். என்ன சொல்ல வரேன்னா இந்த சாரிலாம் எங்கேயும் கிடைக்காது. இதெல்லாம் ஸ்பெஷலி டிசைன்ட் அண்ட் கஸ்டமைஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சர்டு ஃபார் பிரின்ஸ் அஸ்வின் ஃபேமிலி பேஜ். கரெக்டானே? ஓகே. அப்போ உனக்கு வந்து இந்த சந்தன கலர் அச்சு. உனக்கு இரு, நான் உனக்கு தரேன். எனக்கு நான் பாத்துக்கறேன். ஏய் ப்ளீஸ் டா, உனக்கும் எடுத்து வச்சிருக்கேன்டா. நான் பாத்துக்கறேன். நான் பாத்துக்கறேன். என்னடா பாப்பா நீ? நான் எனக்கு காஸ்டியூம் டிசைனர் நானாவே இருந்து போய்க்கிறேன். எனக்கு யாரும் வேணாம். நான் பாத்துக்கறேன். நான் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கரெக்ட். ஆமா இல்லையா? ச்சே. பாப்பா மாதிரி இருக்கும். வேணாம். நான் அடா பாத்துக்கறேன். பாவி. செல்லம்மா அயன் பண்ண ஷர்ட்டை ஏன் செல்லம்மா இப்படி கசக்கி வச்சிருக்க? யார் நீ தான் செல்லம்மா ஹேங்கர்ல மாட்டறன்னு கசக்கி வச்சிருக்க. ஐயோ. சரி ஓகே ரெடி ஆவோமா? இப்போ போயிட்டு டக்குன்னு சமையல் முடிச்சிட்டு வந்து. ஐயோ. அப்படிதான் நல்லா ஊத்துங்க மம்மி. சுடுது சுடு சுடு சுடு. டம்ளர். ஏமா எப்ப பார்த்தாலும் நான் இருக்கும் போது இந்த மாதிரி டம்ளர் கேக்குறீங்க. நான் இல்லாத முதல்ல கேட்டா என்னமா பண்ணுவீங்க? இங்க வை. இல்லாத போது நான் எல்லாத்தையும் இங்க வேடா, சென்டரா வேடா. இல்லாத போது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுப்பேன்டா. சுடு நல்லா சொருவு. சொருவிட்டமா? நல்லா டைட்டா சொருவிட்டேன். எப்ப பார்த்தாலும் டவல் எடு, அது எடு, இது எடுன்றீங்க நீங்க. இருக்கிற தைரியத்துல தான்டா. நான் இருக்கிற தைரியன்றீங்க. நான் இல்லாம போனா எடுத்து வச்சுப்பேன் எல்லாத்தையும் பத்திரமா. எடுத்து வச்சுப்பீங்க. ஓகேவா? விட்டுறலாமா? விட்டுருங்க. நிக்குமா? நிக்கும். ஓகே நிக்கும். சோறு வடிச்சாச்சு, கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சாச்சு. காரக்குழம்பா? ஆமா, முட்டை ஆம்லேட்டுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் அவனுக்கு தான் பண்ண போறீங்க, நமக்கு பண்ண மாட்டீங்க. இல்ல எல்லாருக்கும் முட்டை. அப்படியா? ஆச்சோ. முட்டை வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டு ரெட் கலர்ல இருக்கிறத வாங்காது. நீங்க என்ன சொல்லுங்க, கீழே ஒருத்தர் வெயிட் பண்றாரு. கிரீன் கலர்ல இருக்கிறத மட்டும் வாங்கு, சரியா? நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இனிமே கிரீன் கலர் முட்டை தான் வாங்கணும். அப்பதான் மம்மி கிரீனா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இனிமே ரெட் வாங்காத. ரெட் இஸ் டேஞ்சரா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. கிரீன் இஸ் ஆல்வேஸ் ரைட், ரெட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. வாங்காத. வாங்க மாட்டேன். ஏன்னா கிரீன் தான் வந்து ஃப்ரெஷ். ஓகே. கடகடன்னு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு டாடி வந்து பூ வாங்கிட்டு வர போயிருக்காரு. பூ அவர் எப்படி திரும்ப கேட்பார் போய் கடைக்காரங்கிட்ட, பாஷே அந்த மல்லிப்பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்பாரு. கண்டிப்பா மல்லிப்பூ கிடைக்காது. என்ன செல்லக்குட்டி, முட்டை போடுறேன் செல்லக்குட்டி. ஐயோ தப்பா சொல்லிட்டேன், முட்டை உடைச்சு போடுறேன் செல்லக்குட்டி. ஓகேடா, முட்டை ஆம்லேட் போட்டு வரேன். மம்மி நீங்க ஏன் வந்து கலக்கி செய்ய கத்துக்கூடாது? இல்ல வேணாம், சில விஷயங்கள்லாம் நான் கத்துக்கவே கூடாது முடிவு பண்ணியிருக்கேன். உங்ககிட்டயும் உங்க டாடி கிட்டயும். நான் என்ன ஒவ்வொரு வாட்டியுமா நான் கேட்பேன்? நான் ஒரு வாட்டி தானமா கேட்கறேன், ஒரு வாட்டி கூட ஏமா பண்ண மாட்டேங்கிறீங்க? மாட்டேன். ஓகே எடுத்துட்டேன். பட்டுக்குட்டி பாருங்க, நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு கப்புள்ஸ் வந்து அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பினோடனே அப்படி ஃபுல் காஸ்டியூம்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் மட்டும் எடுத்துப்போம். பாருங்க, ரெடி ஆயிட்டோம். லியோ ரெடி ஆகிட்டான். இப்போலாம் டைம் ஆகுது. நம்ம வந்து துபாய் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஓகேங்களா? பூ வந்து சீசன் இல்லை. வெளிச்சம் தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. எப்படி வரவா? வாங்க. ஓகே, பூ வந்து சீசன் இல்லை. ஓகே, ஆமாம் தானே சொல்லமா? சீசன் எங்கே இல்லைன்னு சொல்லு. இந்தியாவில் சீசன் இல்லையாங்க பூவு? சீசனே இல்லையாங்க பூவே, அபுதாபிக்கு வரலையாங்க. பாருங்களேன், சிவகுமார் மாதிரி பேசுற. கலரே மாறி போச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. ஜாதி மல்லி மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அது கூட எப்படி இருக்குன்னு தெரியல, பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ தண்ணி ஊறி இருக்கு, அதனால எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ எனக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பாக்கெட் யாருக்கு அப்படின்னா
இல்ல நான் தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் கேமியோ ரோல் அவங்களுக்கு தான் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க சரியா. இது எனக்கு நான் வைக்கல, நான் ஆர்டிஃபிஷியல் வச்சிருக்கேன். அதனால நான் இதை இப்போ இங்கே வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்பாட்டுக்கு கரெக்ட் டைம் ரீச் ஆகிட்டோங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. காலையிலேயே ஒரு 101 பொங்கல் எல்லாம் வச்சாங்க. இந்த முறை ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீல்ஸில் கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த காளை மாடு தான். இதை வந்து ஸ்பெஷலாக இதுக்காகவே வந்து இந்த ஈவெண்ட்டுக்காகவே ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. போன முறை பார்த்தீங்கன்னா உழவர்கள் விவசாயம் நாற்று நடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து ஜல்லிக்கட்டு கான்செப்டில் வந்துட்டு இந்த மாதிரி காளை மாடுலாம் கொண்டு வந்து நிற்க வச்சு பூ பொட்டெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அழகாக வந்து கும்மி ஆடினாங்க. நம்ம வீட்டிலேருந்து பூ கொண்டு வந்தோம் பார்த்திங்களா, அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் பிரபலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹரிப்ரியா சிஸ்டருக்காக தான் வந்து கொண்டு வந்திருந்தேன். அவங்களும் வந்து அந்த ஈவெண்ட்டு வந்து காலையிலேருந்து தொகுத்து வழங்கிட்டுருக்காங்க. ஸோ ஈவினிங் செக்மெண்ட்டு கும்மி அடிக்கிறதுக்காக வந்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கும்மி அடித்து முடித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாடகர் வேல்முருகன் சார் அவர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. 101 லேடிஸ்க்கு மேலே ஆடினாங்க. ஸோ கும்மி அடிக்கிறது வந்து மனைவி அம்மா இல்லை குழந்தைங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்ததுனால ஜென்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே அதை வந்து ரசித்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ரௌடுமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. அந்த டைமில் தான் வந்து வேல்முருகன் சாரையுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் எனிவேஸ் சூப்பராக அவருமே உள்ளே வந்து உட்காந்துட்டார். அவர் வந்து உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுடைய ஃபேமஸ் நம்ம 80s 90s ஹீரோயின் ஃபேமஸ் கௌதமி மேம் வந்து வந்திருந்தாங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஆர்டிஸ்ட் கௌதமி மேம் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, காலையிலையும் வந்திருந்தாங்க ஈவினிங்கும் வந்திருந்தாங்க. 2 டைம் சீஃப் கெஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இது வந்து WIT வேரின் தமிழ்நாடு மெர்லின் அவங்க வந்து சீசன் 3 3வது சீசனாக வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ நானும் ஒவ்வொரு வருஷமும் போயிருக்கேன். பட் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் வந்து 2 வாட்டி விசிட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் கௌதமி மேம் ஸோ ஹம்பிள், உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவங்களோட அந்த குட்டி ஸ்பீச்சு. அண்ணா உங்களுக்கு பொங்கல்லாம் என்னன்னா ஞாபகம் வருது? அப்படியா? ஓகே ஓகே. சோ நீங்க சொல்லுங்க, பொங்கல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நான் லேடிஸே கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. பொங்கல் மட்டும் இல்லைங்க, எல்லா பண்டிகையுமே வரதுக்கு மெயின் ரீசன் சுற்றுச்சூழல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் பண்டிகை. அதுவும் எஸ்பெஷலி இந்த பொங்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொண்டாடுற பண்டிகையாக மட்டும் சரி, இந்த ஃபங்க்ஷனை வந்து அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் எதுக்கு பொங்கலை பற்றி? கௌதமி மேம்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்த பிறகு வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றி ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் நம்மளுடைய பாட்டு கச்சேரி வந்து 3 hours சொல்லியிருந்தாங்க. 3 மணி நேரம் வந்து உங்களை வந்து இசை மழையில் வந்து நினைய வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்தவங்களும் வந்து யாருமே வந்து கலையவே இல்லைங்க. எல்லாருமே இருந்து கடைசி வரைக்கும் இருந்து ஃபங்க்ஷன் அவ்வளோ தூரமே வந்து ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஜோஷு எண்டு வரைக்கும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி தாங்க கௌதமி மேமும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்காந்துட்டு எழுந்து போகிறது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. வந்து உட்காந்தவங்க குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆரம்பித்தவங்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் நின்று பயங்கரமாக அந்த அவங்களுக்கு வந்து மியூசிக் அவ்வளோ பிடிக்குமா. எனக்கு வந்து வராத ஒரு விஷயம்னா அந்த ஒரு மியூசிக் தான். எனக்கு அது மேலே வந்து அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி அவங்களுக்கான ட்ரிபியூட் சாங்ஸு டான்ஸ் எல்லாமே டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே அவங்களுமே உட்காந்து எண்டு வரைக்கும் ரசித்து பார்த்தாங்க. குத்து விளக்கு ஏற்றுற இடத்துல தாங்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா 5 முகம் கொண்ட குத்து விளக்கு, பயங்கர காற்று, சரியான குளிர். உங்களுக்கே தெரியும் UAE கிளைமேட் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாங்கள் பிடிச்சி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு திரியாக வந்து அது கொஞ்சம் நேரம் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நின்று எரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி விளக்கு வந்து கொஞ்சம் நேரம் நின்று எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் எனிவேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து 5 முகம் கொண்ட குத்து விளக்குமே ஏற்றி முடிச்சிட்டோம்.
ரொம்பலாம் டைம் எடுத்துக்கலங்க. கௌதமி மேமோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே சொல்லணுன்னா இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்ஸ்பைரிங் அப்படின்னே தான் சொல்லணும். அது அவங்களோட ஸ்பீச்லேயே நிறைய தெரிஞ்சுது. அண்ட் மோரோவர் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னே சொல்லணும். உண்மையிலே 2026க்கு நம்ம தாராளமாக அவங்க சொன்ன விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். லியோ குட்டியை கூப்பிட்டு அவங்களாவே கூப்பிட்டு கொஞ்சி எப்படி இவனை கொண்டு வந்தீங்க அப்படின்லாம் கேட்டு ஷி ஸோ கேரிங் ஆல்சோ. அட் த சேம் டைம் அவ்வளோ பாசிட்டிவிட்டி. வந்த எல்லாருக்குமே வந்து அழகாக ஃபோட்டோக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி முகம் சொல்லிக்காமல் யாரையுமே நோ சொல்லாமல் கடைசி எண்டு வரைக்கும் இருந்து இந்த ஷோவை வேறு லெவலாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களே இப்போ பாருங்களேன், அவங்க என்னோட என்ஜாய்மெண்ட்டை நான் காட்டுறேன். வந்தார வாழ வச்ச ஊரு துபாய், வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு, எங்க நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு, அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமிய கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. கோயில் போனதா ஊருக்கு அழகு, கோயில் எல்லாம் ஊர விளக்கு, கோயில் போனதா ஊருக்கு அழகு, கோயில் எல்லாம் ஊர விளக்கு. எங்க மண்ணு மனக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்ன ரசிக்கிற ஊரு தானோ இந்த தேர எடுத்து சொல்லும். அதில் குடுங்க குடுங்க இளைஞாண்டி பார்த்து பாடி குடுமி பறக்க மறக்க நீ போடாத தம்போடி. இந்த மண்ணு மனக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்ன ரசிக்கிற ஊரு தானோ இந்த தேர எடுத்து சொல்லும். அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இது உங்களை கௌரவிக்க வேண்டுமான நேரம் இது. அவங்க கையால் எங்களுக்கு ஒரு மொமெண்டமும் கொடுத்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே மண்டே ஆஃபீஸ் போகணும். நாங்கள் அபுதாபி வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகணும் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே துபாய்ங்கிறதுனால டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மோர் ஓவர் நைட் ட்ரைவு ப்ளஸ் இருக்கிற கிளைமேட்டுக்கு உங்களுக்கே தெரியும் ஃபாக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 1 hour பிஃபோராகவே வந்துட்டு அரங்கத்தை விட்டு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் டாட்டா பை பை தேங்க்யூ சொல்லிவிட்டு ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் அகெயின் விஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த உங்களுக்குமே வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஹாப்பி பொங்கல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.